Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பாவாடை சட்டையோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பார்ட்டாக ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய லாங் வீடியோவாக இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், இதுதான் பாவாடை சட்டை பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், பாவாடை உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதே மாதிரி சேம் டிசைனில் 3 அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். 5 வயசு, அப்புறம் 6 வயசு, அப்புறம் 7 வயசுன்ற 3 வயசுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். சேம் துணி மட்டும் ஒவ்வொன்றும் மாறும். இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 வயசு குட்டீஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதனோட வித்து இந்த அளவுக்கு இருக்குமான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லைனிங்கை 4 ஃபோல்டிங்காக போட்டால் எனக்கு இந்த அளவு மெஷர்மெண்ட்ஸுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துக்கிறேன். சட்டைக்கு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் எடுத்திருந்தேன். இப்போ கீழே எண்டில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இப்போது நான் எனக்கு தேவையான ஹைட்டுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இது 7 to 8 வயசுக்கு கரெக்டாக இருக்கும். லென்த்து பார்த்திங்கன்னா 16, அதனோட ஒரு 1 inch ஆட் பண்ணி 17 எடுத்துக்கிறேன். சட்டையோட லென்த் பார்த்திங்கன்னா 17 எடுத்திருக்கேன். அப்புறம் ஹாஃப் ஷோல்டர் 4.5 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே தான் உங்களுக்கு ஆமோட ஹைட்டாகவும் வரும். அதே 4.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 4.5 எப்படி வந்துச்சுன்னா செஸ்ட்டு டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ தான் இருக்கும். அது நீங்கள் இப்போ போட்டு பார்த்துக்கோங்க. சேம் தான். இப்போ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7.25 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு சின்ன கர்வ் மாதிரி அப்படியே கையிலே ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் அளந்து பார்க்குறேன் இவங்களோட ஆம் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத 2ஆக டிவைட் பண்ணுறேன். அதில் சென்டர் போர்ஷன் வேஸ்ட்டாகவும் லாஸ்ட்டு ஹிப்பாகவும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அப்புறம் கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்லிட் கொடுக்க போகிறேன். ஓப்பன் கொடுத்தா தான் பாவாடை சட்டைக்கெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி டைட் ஃபிட்டிங்காக இல்லாமல் நல்லாயிருக்கும் பாவாடை சட்டைக்கெல்லாம். ஸோ கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மேலே என்ன அளவு கொடுத்துருக்கோமோ சேம் அளவையே கீழேயும் கொடுத்துக்கிறேன். மேலே 7 கொடுத்தேன்னா கீழேயும் வேஸ்ட்லேயும் 7 இன்ச்சே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிச்சிரோம்னா உங்களுக்கு வேஸ்ட்டுக்கிட்ட அளவு கம்மியாகும். சரிங்களா? அதனால் அப்புறம் கீழேருந்து இந்த டாட்டுக்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். கீழேருந்து ஒரு 3 இன்ச், மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு. நம்ம வேஸ்ட்டு தான் மெயினாக எடுத்துக்கணும். வேஸ்ட்லேருந்து மேலேயும் கீழேயும் 3 இன்ச் கொடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். எப்போதும் ஸ்லிட்டு பக்கம் மட்டும் ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். மற்றபடி இந்த செஸ்ட்டு வேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஸ்கேல் ஒரு 1.5 இன்ச் இருக்கும் இல்லையா, ஸ்கேல் அளவுக்கு மார்க் கொடுத்துக்கிட்டேன். இது ஃப்ரண்ட் பார்ட். ஓகேங்களா? இதனோட அளவு உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே 7.25னா உங்களுக்கு செஸ்ட்டு 7.25னா வேஸ்ட்டுமே 7.25 தான் இருக்கும். அப்புறம் ஹிப்பு மட்டும் கொஞ்சம் அதை விட ஒரு 1/2 or 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நான் இப்போ செஸ்ட்டை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன். பட் அந்த இடம் ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது. அதனால் நம்ம லைனிங் எண்டு வரலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ செஸ்ட்டோட அளவு ஒரு 7.25னா நீங்கள் 8 விரலும் ஹிப்பை கொடுத்துக்கலாம். சரியாக இருக்கும். இப்போ நெக் வித் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு பேலன்ஸ் உள்ளது ஷோல்டராக எடுத்துக்க போகிறோம். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நார்மல் ஷேப் மட்டும் போட்டுக்கலாம். நான் இன்னும் நெக்லாம் இப்போதைக்கு கட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் நெக் காட்டுறேன். ஓகே, இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் போர்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஹூக் சைடுக்காக நமக்கு 1/4 இன்ச் தேவை. அதனால நான் இன்னும் அதை கட்டிங் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தோட ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இப்போ நம்ம வச்சுருக்க ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் 1/4 இன்ச்சு தான் எப்போவுமே ஹூக் காயிலாம் தைப்பேன். அதனால் 1/4 இன்ச் கொடுக்குறேன். நீங்கள் 1/2 இன்ச் கொடுக்குறதா இருந்தால் 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல 1/4 இன்ச் அளவுக்கு நான் தள்ளி வச்சு இந்த மாதிரி கிளாத்தை சரி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா வச்சிட்டோம்னா ஹூக் அண்ட் ஐ தைக்கும் போது நெக்கு கொஞ்சம் டைட்டாக ஆகிடுற மாதிரி இருக்கும். அதனால நான் 1/4 இன்ச் தள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். நான் கட் பண்ணுற பாருங்கள், அந்த ஃபோல்டிங் சைடு பாருங்கள்.
1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே உள்ள அளவுக்கே கீழே இருக்க கிளாத்தையும் சேம் நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன். டீட்டெயிலாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ராக் எதில் வேணாலும் அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? 1/4 இன்ச் அளவுக்கு ஹூக் அண்ட் ஐக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து பேக் போர்ஷன் நான் எழுதிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு, இதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருக்கேன். மீதி 2.5 இன்ச்சை வந்து ஷோல்டருக்கு கொடுத்துருக்கேன். ஆமோட ஹைட் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. எல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்டி எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஸ்லீவுக்கு அந்த ஆம் ஹோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா குழிவாக கட் பண்ணணும். அதுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணி அதையும் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இது பாருங்கள், நான் இதை இந்த பாடி பார்ட்டில் தான் கட் பண்ணுறேன். ஸ்லீவில் வந்து கட் பண்ண மாட்டேன். பஃப் ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஷேப்பாக நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் பண்ணலை. இப்போ இதை வந்து மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் பார்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா பார்டரை வச்சு தான் நம்ம டிசைன் ஒர்க்கே பண்ண போகிறோம். அதை தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸ் உள்ள கிளாத்தை வந்து நல்லா நீட்டாக மடித்து போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீவு, இது 3த்துக்கும் நமக்கு தேவை. அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஓப்பனாக தான் போட்டிருக்கேன். ஸோ 2 கிளாத் இருக்குது, தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்த்த மாதிரி 2 கிளாத்துக்கு. அதே மாதிரி கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டு இந்த மேலே இருக்க லைனிங்கை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு துணி வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. துணி கொஞ்சம் பத்தலை. நான் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இது நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்காக எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் உள்ளதை நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்லீவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4.5 தேவை. நான் அதை வந்து ஒரு 5.5 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹைட்டு அந்தளவுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஒரு 4 இன்ச் வந்து பஃப்புக்காக இந்த சைடில் ஃபோல்டிங் சைடில் கொடுத்துக்கிறேன். 4 இன்ச் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட் வந்து 5.5. ஓகேங்களா? இதில் வந்து கேப் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வந்து கேப்புக்குன்னு கொடுத்துக்கிறேன். இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம் ஹோலோட அளவுக்கு மெஷர் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே பார்த்தா நமக்கு வந்து 6.5ன்னு வருது. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இங்கே 6.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க அந்த 4.5 இன்ச் வந்து பஃப்புக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த லைன்லேருந்து தான் நம்ம ஸ்லீவோட ரவுண்டை மார்க் பண்ணணும். அதையும் நான் மார்க் பண்ணி நார்மல் ஸ்லீவ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் கொடுக்குற ஃபோல்டிங் கிட்ட கொடுக்குற ஸ்லீவோட லூஸ் வந்து உங்களுக்கு பஃப்பாக கன்வெர்ட் பண்ணும். மேலே கொடுக்குற 1 இன்ச் தான் உங்களுக்கு வந்து நல்லா புஷுன்னு தூக்கிட்டு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள். இது தனியாக நான் உங்களுக்கு கிளியராக பொறுமையாக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நார்மலாக ஒரு நார்மல் பஃப்புக்கு நம்ம கட் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்து பார்டரை கொடுத்து அப்படியே மடித்து தான் தைக்க போகிறேன். அது கீழே பட்டையாக பார்டர்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் இருக்கா தேவையோ அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் நமக்கு இவ்வளோ தான் கிளாத் இருக்குது. இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம தைக்கும் போது ஜாயின் பண்ணிக்கலாம். துணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஒன் சைடுக்கு மட்டும் நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி துணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தை இங்கே வச்சு நான் ஜாயிண்ட் போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே உள்ளே வச்சு மடிச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்டர் வச்சு இந்த ஸ்லீவோட எண்டில் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அது உங்களுக்கு தைக்கும் போது டீட்டெயில்டாக வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட வீடியோ போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.